ஹாய் வெல்கம் டு பிளாக் போர்ட் லேர்னிங் எக்ஸல் சீரிஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லுக்கப் ஃபங்க்ஷன். ஸோ லுக்கப் ஃபங்க்ஷனில் VLOOKUP, இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச், Xlookup. ஸோ இந்த 3 லுக்கப் ஃபங்க்ஷனும் பார்க்க போகிறோம். ஸோ VLOOKUP ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ நம்ம ஒரு டேட்டா செட் வந்து அனலைஸ் பண்ணணும். பட் அந்த டேட்டா செட்டோட வேணுங்கிற காலம்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஷீட்ஸில் இருக்குது. லைக் ஷீட் 1, ஷீட் 2 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷீட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரெண்டு ஷீட்டையும் ரெண்டு ஷீட்டில் இருக்கிற வேல்யூஸையும் ஒரே ஷீட்டில் கொண்டு வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஷீட் 1ல் வந்து பார்த்தோம்னா ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, லைக் டவல், ட்ரௌசர்ஸ் அது எல்லாமே இருக்குது. அப்புறம் அதோட சைஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஷீட் 2ல் வந்து பார்த்தோம்னா ஸ்மால், மீடியம் அண்ட் எக்ஸ் ஸ்மால், லார்ஜ், எக்ஸ் லார்ஜ் எல்லாமே இருக்குது. பட் ஸ்மால், மீடியம் அண்ட் எக்ஸ் ஸ்மாலோட வேல்யூஸ் வந்து நம்ம செகண்ட் ஷீட்டில் இல்லை, அது வந்து ஃபர்ஸ்ட் ஷீட்டில் இருக்குது. ஸோ இன் ஆர்டர் டு பிரிங் தட் நம்ம VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ VLOOKUPோட ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு VLOOKUP ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ நம்ம வந்து லுக்கப் வேல்யூவில் டவல், பிகாஸ் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஈக்குவலண்டான சைஸ் அண்ட் ப்ரைஸ் பார்க்கணும். கொடுத்துட்டு அந்த டேபிள் ஆஃப் அரே வந்து ஃபர்ஸ்ட் ஷீட் போயிட்டு அந்த டேபிள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். செகண்ட் பண்ணிட்டு காலம்ஸ், லைக் ட்ரெஸ் வந்து ஃபர்ஸ்ட் காலம், எக்ஸ்மால் வந்து செகண்டு, தேர்டு, ஃபோர்த் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் காலமோட வேல்யூஸ் தான் வேணும். ஸோ செகண்ட் காலம் கொடுத்துட்டு அண்ட் எக்ஸாக்ட் மேட்சுக்கான வேல்யூ ஃபால்ஸ் வந்து கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்துட்டா we will be getting the values. ஸோ அது டபுள் கிளிக் பண்ணால் ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஷீட்டில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் இங்கே கிடச்சிடும். ஸோ சிமிலர்லி ஃபார் ஸ்மால், அதோட ப்ரைஸ் லிஸ்ட் எடுக்கிறதுக்கு திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ஃபார்முலாஸ் டைப் பண்ணுமா அப்படின்னா இல்லை, நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணி இந்த ஃபார்முலாவை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அதில் இருக்கிற காலம் வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இங்கே காலம் வேல்யூ வில் பி 3. ஸோ 3 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தா we will be getting all the answers. அதே மாதிரி ஸோ மீடியம் சைஸ்க்கும் நம்ம ஆல்ரெடி காப்பி பேஸ்ட் பண்ணுற அந்த ஃபார்முலா வச்சு இந்த ஃபார்முலா பால செலக்ட் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து காலம் வேல்யூ வில் பி 4. ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா நமக்கு 65 அந்த ப்ரைஸ் கிடச்சிடும். ஸோ டபுள் கிளிக் பண்ணால் என்டையர் ப்ரைஸ் நமக்கு கிடச்சிடும். ஸோ அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ ஷீட் 1ல் இருக்கிற வேல்யூலாம் நம்ம ஷீட் 2ல் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுதான் VLOOKUPோட மெயின் ஃபங்க்ஷனே. அண்ட் அடுத்து மேட்சிங் அண்ட் இண்டெக்ஸிங் பார்க்கலாம். ஸோ VLOOKUP ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் வெர்டிகல் லுக்கப் வேல்யூ. ஸோ ஒன்லி ஒரு காலமனோட வேல்யூ மட்டும் தான் வந்து நம்ம அட் டைமில் பார்க்க முடியும். நமக்கு இன்கேஸ் வந்து ரோஸும் பார்க்கணும், காலம்ஸும் பார்க்கணும் அட் டைமில் அப்படின்னா நம்ம வந்து மேட்ச் அண்ட் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட். ஸோ டேட்டா வேலிடேஷன் ஒன்றும் இல்லை, ஒரே செல்குள்ள உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வேணும்னா இந்த டேட்டா வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ அதில் லிஸ்ட் கொடுத்துட்டு சோர்ஸ் வேல்யூ வந்து எனக்கு டவல், இது எல்லாமே ஒரே செல்குள்ளே வேணும் கொடுத்துட்டோம்னா ஓகே கொடுத்தோம்னா நமக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட் வரும். ஸோ அதில் நம்ம வேணுங்கிற ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி டேட்டா வேலிடேஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அதோட ட்ரெஸ்ஸோட சைஸஸ் இது எல்லாமே ஒரே செல்லில் வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதுக்கு பண்ண வேண்டிய ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ லிஸ்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதோட செல் வேல்யூ, செல் அட்ரஸ் எல்லாமே வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு கிளிக் ஓகே. ஸோ நமக்கு வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்து கிடச்சிடும் அதில். அண்ட் தென் மேட்ச் அண்ட் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலாவில் வில் பி ஈக்குவல் டு கொடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இதில் வந்து இண்டெக்ஸ் அப்படிங்கிற இதுதான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இண்டெக்ஸ் கொடுத்துட்டு தான் நம்ம அதில் தான் வந்துட்டு மேட்ச் போவோம். ஸோ ஈக்குவல் டு இண்டெக்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ அரே அப்படின்னு வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம இதில் என்ன பண்ணுவோம்னா லைக் வேல்யூஸ் மட்டும், அதில் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் என்டையர் ரோவும் காலம் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேட்ச் பண்ணணும். ஸோ மேட்ச் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்தா அதை வந்து மேட்ச் பண்ணணும். கொடுத்துட்டு அந்த வேல்யூ வந்து எங்கே லுக்கப் வேல்யூ எங்கே இருக்குன்னா அந்த ட்ரெஸ் காலம் அதை வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸாக்ட் மேட்ச்சுக்கு we need to give 0, க்ளோஸ் வித் ப்ராக்கெட். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கமா போட்டு மறுபடியும் ஒரு மேட்ச் ஃபங்க்ஷன், ஏன்னா ஸ்மால் அப்படிங்கிற வேல்யூக்கு நம்ம வந்து மேட்ச் ஃபங்க்ஷன் கொடுக்கணும். ஸோ ஸ்மால் கிளிக் பண்ணிவிட்டு அதோட ரேஞ்ச் வந்து கொடுக்கணும். ஸோ இட் வில் பி இந்த ரோ. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கமா 0, க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இங்கே ரெட் கலர் இண்டிகேட் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து ப்ராக்கெட் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகலன்னு அர்த்தம். ஸோ இன்னொரு ப்ராக்கெட். ஸோ என்டர் பண்ணோம்னா நமக்கு குர்த்தாவோட ஸ்மால் சைஸ் வேல்யூ வந்து கிடச்சிடும். ஸோ குர்த்தா அதோட ஸ்மால் வேல்யூ 1250. ஓகே. ஸோ நம்ம ட்ராப் டவுன் லிஸ்ட் வச்சு நம்ம வேணுங்கிற ட்ரெஸ்ஸோட வேல்யூஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ட்ராப் டவுன் வச்சு நீங்கள் சைஸும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸோ இதில் காலம் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்போம். ஸோ எப்படி வந்து கரன்சியில் இருந்துன்னா ஜென்ரல் நம்பரில் வந்து மாற்றுறது, ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டேட்டா மேனிபுலேஷனில் அதுதான் அது. அண்ட் இப்போ Xlookup ஃபங்க்ஷன். ஸோ VLOOKUP பார்த்துட்டோம், மேட்ச் அண்ட் இண்டெக்ஸ் பார்த்துட்டோம். Xlookupல அப்படி என்ன ஒரு ஃபென்டாபிளஸான இது இருக்குன்னா இட் இஸ் மோர் கன்வீனியன்ட் டு யூஸ். ஸோ அதுக்கு தான் Xlookup. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற டேட்டா காலம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டேட்டா ஷீட்டில் வந்துட்டு ஸோ கஸ்டமரோட ஐடி, ஏஜ், மேரிட் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆவரேஜ் மந்த்லி சார்ஜஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு கஸ்டமர் ஐடி கொடுத்து எனக்கு அவங்களோட மந்த்லி சார்ஜஸ் மட்டும் வேணும்னா Xlookup. ஸோ ஈக்குவல் டு Xlookup கொடுத்துட்டு அதில் டோட்டலாக வந்து 6 டிஃப்ரெண்ட் அரேஸ் வந்து கேட்டிருப்பாங்க என்டர் பண்ண சொல்லி. அதில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து ஆப்ஷனல், கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பிஃபோர் டூயிங் தட் நம்ம வந்து வேணுங்கிற கஸ்டமர் ஐடியோட நம்பர் வந்து வெளியே எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் கன்வீனியன்ஸ். ஸோ அந்த வேல்யூ தனியாக எடுத்து வச்சுட்டு ஈக்குவல் டு ஓகே. ஸோ ஈக்குவல் டு Xlookup. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ அதில் வந்து நமக்கு வேணுங்கிற வேல்யூ கிளிக் பண்ணணும். அந்த நம்ம கொடுத்துருக்க வேல்யூ எந்த அரே இருக்கோ அதையும் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறதுக்கு Ctrl+Shift டவுன் ஏரோ கொடுத்தா ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும் அந்த காலம் மட்டும். ஸோ கமா அண்ட் தென் எந்த காலம் வந்து செக் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து மந்த்லி சார்ஜஸ் தான் வேணும். ஸோ அந்த காலமும் ஃபுல்லாக நம்ம கிளிக் பண்ணியிருக்கணும். தட் இஸ் Ctrl+Shift அண்ட் தென் டவுன் ஏரோ. ஸோ வென் யூ டூ திஸ்
Yeah, so full select item, then close the bracket and give enter. Okay, so on the particular value 0013 EXCHZ அவங்களோட வேல்யூ வந்து 83.9. ஸோ அந்த வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது மாதிரி n நம்பர் வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து VLOOKUP, match and index and Xlookup வேல்யூஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ we'll get back to you with the next set of videos in the next session. So hope you enjoy this. Tata, bye bye.